வங்கியிலிருந்து கால் செய்வது போல் போனில் பேசி டெபிட் கார்டு நம்பர் போன்ற விவரங்களை பெற்று வங்கி கணக்கில் இருந்து பணத்தை திருடி வரும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. சமீபத்தில் மோசடி நபரிடமிருந்து வந்த காலை ஒருவர் அட்டன் செய்தார். மோசடி ஆள் கார்டு விவரங்களை கேட்டாலும் கால் எடுத்தவர் சில சாமர்த்தியமான கேள்விகளை கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் மோசடி ஆள் முழித்தான். இந்த உரையாடல் ஆடியோவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த கார்டு கீழே பாருங்க, வாங்கிட்டு இருக்க அந்த டேட் போட்டுருக்குங்க சார். டேட் சொல்லுங்க சார். டேட் இருக்கு சார், இந்த நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கு சார் வேலிடிட்டி. சார் வேலிடிட்டி இருக்கு சார். அந்த கார்டு இப்போ 2020 வந்துச்சுங்களா, அதனால அப்டேட் ரிசீவ் பண்ணலாம் சார். ஓகே 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 சார். அந்த கார்டு கீழே பாருங்க, டேட் போட்டிருக்கு. டேட் சொல்லுங்க சார். 21 போட்டிருக்கு எனக்கு. நீங்க எந்த கார்டு கேக்குறீங்க? ஏடிஎம் கார்டு கேக்குறீங்களா? ஆமா, ஏடிஎம் கார்டுப்பா. சரி 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 சரி. நீங்க எங்க பேங்க்ல இருந்து கால் பண்றீங்களா? ஆமா. என்ன பேங்க்? எஸ்பிஐ தானே? ஆமா. சரி சரி. இது பிரான்ச் இது சென்னை மெயின் பிரான்ச் ஏடிஎம் சர்வீஸ் சென்டருங்க. என்ன சென்டர்? என்ன சென்டர் புரியல. சென்னை தாங்க. எந்த பிரான்ச்? இனி யாராவது கால் செய்து கார்டு உள்ளிட்ட விவரங்களை கேட்டால் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தது. Share chat.